மத்திய அரசிடம் வழங்கி அனுமதி பெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிற செய்தி தமிழ்நாட்டிற்கு விவசாயிகளுக்கு இடிவிழுந்தார் போல் இருக்கிறது. அப்படி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்குமேயானால் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். ஒட்டுமொத்தமாக 25 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக மாறும். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அகதிகளாக வெளியேற வேண்டிய பேராபத்து ஏற்படும். எனவே அவசரகால நடவடிக்கைக்கு நேற்றைய தினம் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் காவிரி குறித்தான வழக்கறிஞர்கள் குழுவை வலிமையாக்கப்பட வேண்டும். அவசர வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக வழங்கியிருக்கிற இந்த வரைவு திட்ட அறிக்கைக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். கீழ்ப்பாசன விவசாயிகள் ரைப்பேரியன் ரைட்ஸ் என்று சொல்வார்கள், அதற்கு முரணாக புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடகாவிற்கு அனுமதி இல்லை என்பதை ஏற்கனவே திட்டவட்டமாக நடுவர் மன்றம் கூறியிருக்கிறது. அதை உச்சநீதிமன்றமும் ஏற்று அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கமும் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் என்பது மற்ற ஆணையங்கள் போல் கிடையாது. பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பெரும்பான்மை அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 வெளியிடப்பட்டு மீண்டும் கர்நாடகமும் தமிழ்நாடும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போது நடுவர் மன்றம் என்பது உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அமைப்பு, எந்த வகையிலும் நாங்கள் நடுவர் மன்றத்தை மேலாண்மை செய்ய முடியாது, ஆகவே நடுவர் மன்றத்தில் தான் நீங்கள் மறுசீராய்வு மனு போடப்பட வேண்டும் என்று 2008 உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக தமிழ்நாட்டை அழிக்கும் நோக்கோடு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து உரிய சட்ட வல்லுநர்களை நியமித்து அவசரகால வழக்காக நீதிமன்றத்தில் போட்டு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தடையாணை பெற வேண்டும் என்பதை உங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சரை சென்ற வாரம் சந்தித்து இதுக்கான விளக்கங்கள் கொடுத்து கடிதமும் கொடுத்திருக்கிறோம். தற்போது நேற்றைக்கு முன்தினம் மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் இன்றைக்கு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கடன் தள்ளுபடியில் விவசாயிகளுக்கு பயனில்லாத நிலை தொடர்வதால் அந்த கடன் தள்ளுபடி நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை நமது வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி உரிய நடவடிக்கை எடுப்பார். முதலமைச்சர் விவசாயிகள் நலன் கருதி தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு அந்த அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா குறுகிய விவசாயிகள், சிறு விவசாயிகள் பிரிச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா 50% எப்படி பாக்குறீங்க விவசாயிகளா? குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையிலும் கடன் தள்ளுபடி என்றும், சிறு விவசாயிகளுக்கு கடன் 1 லட்சத்திற்கு மேல் வாங்கியிருந்தால் 5,000 என்றும் அவர்கள் அறிவித்திருப்பது எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு பயனளிக்காது. இது மகளிர் குழுக்களுக்கு மட்டுமே தான் இந்த கடன் அறிவிப்பு பயனளிக்கும். உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அருள் கூர்ந்து அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு முறையிட்டிருக்கிறோம். ஆகவே முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதாகவும் 3 தவணைகளாக கடந்த காலங்களில் கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி செய்யக்கூடிய தொகையை 3 தவணையாக 3 வருஷத்திற்கு கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். தற்போது ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்படி ஒரே தவணையாக 6 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதற்காக சொல்கிறார்கள். ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் தமிழக அரசு தனது மாநில நிதியில் இருந்து செலவு செய்வதற்கு எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. எனவே அதிகாரிகள் உரிய முறையில் முதலமைச்சருக்கு எடுத்துரைத்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்வதற்கு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுவரையிலும் இந்த கடன் அறிவிப்பை, ரத்து அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். கடன் வசூல் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அதை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்வதாக உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைந்து முதலமைச்சர் நல்ல முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம்.